அனைவருக்கும் வணக்கம். வாங்க எல்லாம் நம்ம தீபாவளி பலகாரம் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே முறுக்கு செய்யலான்னு இருக்கிறேன். உளுந்து முறுக்கு ஆட்டி அரைச்சி சளிச்சு அந்த வேலையில் எல்லாமே நீட்டாக குக்கரில் போட்டோமா வேக வச்சோமா எடுத்து அரைச்சி நீட்டாக முறுக்கு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். நாங்கள் முறுக்கு செய்யலாமா? இந்த கப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி முறுக்குக்கு அளவு எடுக்க போகிறோம். எப்போவுமே ஒரு அளவு எடுத்தால் தான் நம்ம எல்லாமே ஒரு கரெக்டாக அளவாக வரும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நாங்கள் உளுந்து எவ்வளோ போடுறோன்னு அளவு எடுக்கிறோம். இது மெஷர்மெண்ட்டு கப்பு. இது ஒரு 1/4 கிலோ பிடிக்கும். 2 கப்பு அளவு எடுத்துருக்கு. இதில் ஒரு 1/2 கிலோ வருது. 2 கப்பு உளுந்து மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருவோம். உளுந்து பாருங்க நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நைஸாக ஆயிடுச்சு. இதை மிக்சியில் பண்ணி நம்ம திரும்பி அரைச்சோம்னா நல்லா நைஸாகிடும். இது நல்லா மையாக அரைச்சிடணும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். தேவைப்பட்ட ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து மிஷின் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு மையமாக அரைச்சிடணும். இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கணும். இது கூட நீ எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிறோம். எந்த கப்பில் உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் 6 கப்பு அரிசி மாவு போடுறோம். 6 கப்பு இதில் அரிசி மாவு போடணும். நம்ம போட்டுட்டு இது கூட எள்ளு ஒரு கை அளவு எள்ளு இல்லை தீபாவளி ஸ்பெஷல்ஸ் போகிறது இதுக்கு தான். மாவு தான் அரைச்சி எடுத்தோம். அதுக்குள்ளே பேரக்குட்டி எந்திரிச்சிட்டேன். இனி இவனையும் வச்சு முறுக்கு சுடுறக்குள்ள பாருங்கள், இதுதான் தீபாவளி. இதே கையளவு ஒரு ஓமம் போடுறோம். இருப்பா தரேன். இவ்வளோ மீன் போடுறது எல்லாமே போதும் கொஞ்சம் போடுங்க தம்பி கையில். இவங்களுக்கு நம்ம பலகாரம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வயசில் தான் நம்மளும் இந்த மாதிரி தான் தீபாவளிக்கும் போது இந்த வயசில் தீபாவளியே ஓமம் எப்போவுமே கசக்கி போட்டோம்னா அந்த மனம் அப்படியே நிற்கும். இப்படி 2 கையிலையும் நல்லா முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணிக்கணும். நாங்கள் உப்போட வீடியோ எடுக்கலை. நாங்கள் அதுக்கு தேவையான அளவான உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பிணையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே வேறுங்க பெரிய ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு தான் தீபாவளி. நல்லா கொஞ்சம் அகரமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பிணையிருக்கு நல்லா இருக்குது. பாருங்க மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம உரலில் போடும்போது இப்படி இருக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு இந்த உரலில் வைக்கிறோம். அப்போது நாங்கள் இந்த மாதிரி டைப் வாங்கியிருக்கோம். அதனால் இப்படி போட்டு முறுக்கு பிடிக்கும் போது எவ்வளோ கஷ்டமான வேலை. அதுக்கு பதிலாக ஒரு டீ குடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறோம். நான் போட்டேன். அது உளுந்து மாவு போட்டு அரைச்சி வேக வச்சு அரிசி மாவு போட்டு எள்ளு ஓமம் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி முறுக்கு அம்மா புழிஞ்சு எண்ணெயில் போட்டாச்சு. அவ்வளோதான் தீபாவளி. எங்கே கை காமி அதுக்குள்ளே பாரு. எங்களுக்கு தான் தீபாவளி. மருதாணி முறுக்கு எல்லாம் நாளைக்கு லட்டு குலோப்ஜாம். தீபாவளி முடிஞ்சுது. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்கு?